கவனிக்க எமது உணவு என்ற பாடத்துல வழியா பாத்துக்கணும் சார் இந்த விஷயங்களை நாங்க கவனிக்கணும். இதுல முதலாவது நாங்க சாப்பிடுறது என்னத்துக்காக உடல் வளர்றதுக்கு, உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறதுக்கு, உடல் நோயிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த மூன்று விஷயத்துக்காக தான் நாங்க சாப்பிடுறோம் இல்லையா? நாங்க மூன்று வேளை பிரகாரமா சாப்பிடுறோம். அதுல மூன்று வேளையும் கட்டாயம் சாப்பிடுவோம். இதுல கவனிச்சு கொள்ளுங்க. உணவுன்ற நிறை உணவுகளில் அடங்கியுள்ள போசணிகள். இந்த போசணைகள் உங்களோட உடலுக்கு கிடைக்காது. உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு அதுல குறைபாட்டு நோய்கள் ஏற்படும். கார்போஹைட்ரேட் குறைபாடுனா உங்களுக்கு வேற ஸ்ட்ரெஸ் வரும். புரத குறைபாடால குவாசிட்டியூர் வரும். விட்டமின் குறைபாடால நிறைய நோய்கள் வரும். ஏ குறைபாடுண்டா மாலைக்கண், பி குறைபாடுண்டா பெரிபேன், சி குறைபாடுண்டா ஸ்கேவினோ. சரி. அப்போ ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும். அயடின் குறைஞ்சா உங்களுக்கு கண்ட மாலை வரலாம். கல்சியம் குறைபாடா இருந்தா உங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதுல கவனிச்சு கொள்ளுங்க. கார்போஹைட்ரேட் உணவுகள் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் எங்களோட உடலுக்கு தேவையான சக்தியை தாரும். சோறு, கரவள்ளி கிழங்கு, அப்பம், இடியப்பம், அதாவது அரிசிய மாவாக்கி அதுல செய்யற உணவெல்லாம் கார்போஹைட்ரேட் உணவு. கோதுமை மாவுல செய்யறதெல்லாம் கார்போஹைட்ரேட் உணவு. அதே போல கிழங்குகள் இதெல்லாம் கார்போஹைட்ரேட் உணவுகளா இருக்கு. அதே போல புரத உணவுகள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உணவுகள் தான் எங்களோட உடலை வளர்க்க. நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறீங்க, அதுக்கு காரணம் நீங்க சாப்பிட்ட புரத உணவுகள். புரத உணவுகள் என்னன்னு சொன்னா நல்ல டேஸ்டான சாப்பாடு. இறைச்சி, முட்டை, மீன், பால், கடலும், நிலக்கடலை, சோயாவரை, சோயா பால், இதெல்லாம் இருக்கு. அதே போல இதெல்லாம் புரத உணவுகள். அடுத்த பாருங்க. இந்த உணவுகள் தான் இதோட முகம் வந்து நல்ல கிளியரா இருக்கிறது காரணம். உடல் எல்லாம் நல்ல பொழு பொழு இருக்கும் சிலாக்களோட உடல். அதுக்கு காரணம் அவங்க சாப்பிடுற கொழுப்பு சாப்பாடு. கொழுப்பு சாப்பாடு குறைஞ்சா உடல் பொலி விளக்கு. அப்ப அதை கவனிச்சு சொல்லுங்க. அடுத்த பாருங்க. சிம்பிளா குட் மார்னிங். அடுத்த பாருங்க. இதெல்லாம் கொழுப்பு சாப்பாடு எல்லாம் இருக்கு. அரை இதுதான் நாங்க கட்டாயமா சாப்பிட வேண்டிய உணவு. அதாவது விட்டமின் உணவுகள் தான் எங்களுக்கு நோய் வராம பாதுகாத்துக்கும். அதுல பல வகை கீரை வகை எல்லாம் வரும். சி இது புளிக்குது, அதுல விட்டமின் சி இருக்கு. இதெல்லாம் எங்களை நோய் வராம பாதுகாக்கிற உணவுகளா இருக்கும். இது அயடி, அதாவது உங்களோட வீட்டுல கிச்சன்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு இருக்கு. அதுல கீழே பாருங்க அயடின் கலந்த உப்பு கழுவாமல் பாவிக்கவும் இருக்கு. இந்த அயடின் வந்து இப்ப உப்புலயே கலக்குறாங்க. அதே போல சின்ன சின்ன மீன், கடற்கரையில் இருக்க தாவரங்கள் எல்லாம் இருக்கு. இது கூட உடல்ல குறைபாடாக இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு கண்டவாலை என்ற நோய் களத்துல ஒரு இதொன்று அப்படியே வரும். இது முழுக்க முழுக்க ஏற்படுறதுக்கு காரணம் அயடின் குறைபாடு. சரியா? ஆண்களை விட இது பெண்களுக்கு தர அதிகம் ஏற்படுறது. ஆகவே பெண்கள் என்ன செய்யணும்? அயடின் கூட, அதாவது உப்பை வந்து கழுவா பாவிச்சிக்கிட்டாலே சரி.
இறையுணவு சாப்பிட்டா எங்களுக்கு நன்மை கிடைக்கும், ஆரோக்கியமா வாழலாம், நோய்கள் அணுகாது, உடல் சக்தி கிடைக்கும். சரி, யாரும் சொல்லுவா அப்ப கார்போஹைட்ரேட் உணவுகள் மூன்று சொல்லுவா. இடியாப்பம், ஈரப்பழா, ஓகே, பழா, கிறிஸ்டிக்கா சொல்லுங்க புரத உணவுகள் மூணு. பால், முட்டை, மீன். வெரி குட். அடுத்த சாந்தி சொல்லுங்க வாங்க, கொழுப்பு உணவு ரெண்டு. எண்ணெய், சீஸ், தயிர். வெரி குட், ரைட். இதுக்கு என்ன விட வேறு? சார், ஆ, சோறு, புரத சோறு, உணவுகளில் முட்டை, 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 கொழுப்புணவில் அடங்காதது. அப்பம், 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 நிறை உணவை உண்பதால் கிடைக்கிற நன்மை அல்ல. செலவு அதிகம், அதிகம். பொருள் ஒன்றை வாங்கக்குள்ள இவ்வளவு விஷயம் கவனிக்கும். நீராள வேண்டைக்கு இருக்கிற இப்ப இலங்கையில வர பாடங்களுக்கு எல்லாம் இந்த மூன்று குறிகளும் பயன்படுத்தப்படும். அதுல பச்சைக்கு சீனி இல்லை. சரியா? காலாவதியான பலதரைந்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாந்தி, பேதி, மயக்கம், வயிற்றோட்டமே தயக்கம். உணவை அசுத்தமடைய கிடப்பினார்கள். இதுதான் முக்கியம். விட்டமின் ஏ குறைபாடு உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அதை இதுல இருக்கட்டு பாருங்க. அதே போல விட்டமின் பி ஆல பெரிய பெரிய ஏற்படும். விட்டமின் சி ஸ்கேல் அயனினால தொண்டக்கடலை மட்டும் இல்லை, செவிட்டுத்தன்மை ஏற்பட்டது. இரும்பு குறைபாடு ஆயிருக்கும் என்று சொன்னா உங்களுக்கு குருதிச்சோகை ஏற்படும். புரத குறைபாடால புவாசிக்கு ஏற்படும். கல்சிய குறைபாட்டால விரசு கரைகள் ஏற்படும். இவ்வளவு விஷயத்தான் முக்கியம். இப்பதான் இந்த பாடத்தில் ரைட். இப்ப முதலாவது கேள்வி, பிரதான உணவு வேளைகளில் அன்றைக்கு மூன்று. சொல்லுங்க. ஆவாசி. பத்து பிரதான கேள்வி. உணவு வேலைகள் எண்ணிக்கை 3. ஓகே. நாம் உண்ணுவதன் நோக்கமல்லாதது உடல் வளர்ச்சி, உடற்பெருமை. உடற்பெருமை, ரெண்டாவது நாங்க உண்டாகிறதுக்கு சாப்பிடறோம். உடல் வளர்ச்சிக்கு உதவும் போஷணை கூறு புரதம், ஓகே. சக்தியை தரும் உணவு ஈரப்பழம், ஓகே. பருப்பில் அடங்கியுள்ள போஷணை பதார்த்தம் புரதம். கலப்புணவு என்பது சகல போஷணை பதார்த்தங்கள் அடங்கிய உணவு. ஓகே. சோயா அவரையில் அதிக அளவில் உள்ள போஷணை பொருள் புரதம். புரதம். இலங்கையின் தேசிய உணவு வெள்ளம், சிச்சோறு, இல்லாட்டி பாச்சோறு. பாச்சோரா? கீழே தரப்பட்டுள்ள உடலுக்கு சக்தியை தரும் உணவு கூட்டம் வல்லாரை, பசலி சோறு. உடலுக்கு சக்தியை தாரதடா. சோறு, மரவள்ளி, பால். இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய் யாது? குருதிச்சோகை. உப்பிட்டு உலர்த்தி பாதுகாக்கக்கூடிய உணவு நெத்தலி. பெரி பெரி விட்டமின் பி ஆல ஏற்படுறது. விட்டமின் பி.
அடுத்தது மணலிக்கு கீழ் வைப்பதன் மூலம் நடுக்காலத்திற்கு பேரத்தக்க உணவு வகைகள் உதாரணம் எலுமிச்சை. எலுமிச்சை. உணவை நீண்ட காலம் பாதுகாத்து வைக்கக்கூடிய பாரம்பரிய முறை எது? தேநீரிட்டு வைத்தல். Right. கரியுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கும் பிரதான போசனை கூறு அயடின். Right. Okay. அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? அயடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் கண்டமலை. சொல்லு. வித்துக்களை நீக்கிய பின் உணவாக உட்கொள்ளும் காய் பூசணி. சரி, ஓகே. பாத்திரத்தில் உணவை தயாரிக்கும் போது புளியை இடுதல் உகந்த நன்றி. அலுமினிய பாத்திரத்தில் என்ன? அயடின் அடங்கிய உணவுப் பொருள் கடல் உப்பு. ஓகே. உப்புத்தூள் விரைவாக கரைவது வெந்நீர். வற்றாலை கிழங்கில் அதிக அளவில் உள்ள போசனை பதார்த்தம் பாப்பருள். Right, okay. யாராவது ஒரு கேர்ள் வாசிக்கு பார்த்து ஒரு 20 கேர்ள். நான் வாசிக்கியா? கேர்ள் வாசி. உப்பிட்டு உலர்த்த பொருத்தமான உணவு. கொஞ்சம் பிறகு திவிக்ஸரா என்ன கேர்ள்ஸ் எல்லாம் நித்திரியா? திவிக்ஸர் வாசி. திவிக்ஸர் ஒன் பண்றா, மைக் ஒன் பண்ற. உப்பிட்டு உலர்த்த பொருத்தமான உணவு மீன் வகை. ஓகே. அடுத்தது பச்சையாக உண்ணக்கூடிய உணவு எது? வல்லாரை. இழுக்காம வாசிவாங்க. உணவை பாதுகாக்கும் தற்போதைய நவீன முறைகளில் ஒன்று எது? குளிரூட்டல். ஓகே. நீராவியில் அவிக்கப்படும் உணவு அல்லாதது தோசை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இடியப்பம், புட்டு, இட்லி, கொழுக்கட்டை எல்லாம் வந்து நீராவியில வைக்கிறது. ஓகே. எலும்புகளின் வளர்ச்சிக்கு மிகவும் உகந்த உணவு தானியங்கள். தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன் அல்லது பால்மா போன்றவற்றை வாங்கும் போது நாம் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் விட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் மாலைக்கண். போமலினிடப்பட்ட மீன் உண்பதால் ஏற்படக்கூடிய நோய் உதடி வீங்குதல். அரிசியில் உள்ள கற்களை களைவதற்கு பயன்படுத்தப்படும் பாத்திரம் அரிக்குஞ்சட்டி. தினமும் பழங்கள் உண்பது தொடர்பாக கடைபிடிக்க வேண்டியது உணவு உட்கொண்ட பின் உட்கொள்ள வேண்டும். காலை சூரிய ஒளியில் கிடைக்கும் விட்டமின் ஏது? டி. அயடின் கலந்த உப்புத்தூளை சேர்ப்பதற்கு பொருத்தமான சந்தர்ப்பம் எது? அடுப்பிலிருந்து இறக்கிய சிறிது நேரத்தின் பின்பு. உணவு உட்கொள்ளல் தொடர்பாக உம்மிடம் இருக்க வேண்டிய சிறந்த பழக்கம் பிரதான உணவு பின்வரும் மெத்தாவுரை இயற்கையாகவே ஒரு சுவையான பானத்தை நமக்கு தருகின்ற செவ்வுள நீர். நாம் உண்ணும் உணவுகளை அசுத்தமடைய செய்யும் பிராணிகள் கூட்டம். முதலாவது அடுத்தது எலி, பல்லி, கரப்பான் பூச்சி. அடுத்தது உணவு சமைப்பவர் கட்டாயமாக அணிய வேண்டியது ஏப்ரன். உணவு தொடர்பான சுகாதார பழக்க வழக்கம் அல்லாதது உணவு சமைக்கும் போது தலையை சொல்றது, மூக்க பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து விளையாட பழக்கம். அடுத்தது
தகரத்தில் அடைத்த காலாவதியான மீனை உண்பதால் ஏற்படும் விளைவு உதடுகள் வீங்குதல். அடுத்தது வயிற்று வலி. புளிப்பு என்றாலே விட்டமின் சி என சி இது புளிக்கிறதுல விட்டமின் சி இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது கொழுப்புணவாக அமைவது நிலக்கடலை. நிலக்கடலை. அடுத்தது உப்பு கட்டியை நெருப்பில் போடும்போது யாதனர்களும் சத்தத்துடன் வெடிக்கும். சத்தத்துடன் வெடிக்கும். அதுக்காக கேஸ் அடுப்புக்குள்ள போடுறாங்க, வெளியில பத்த வச்சு படி போடுங்க. ரைட். அடுத்தது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த மிகவும் உகந்த உணவு காபி. மூன்றாவது விடை சரி. அடுத்தது அன்னாசி பிஞ்சினை உண்பதால் ஏற்படக்கூடிய தீங்கு வயிற்று வலி ஏற்படல், உடலில் சொறிவு ஏற்படல். எத்தனையாவது வெளியிடாது? 43. வாங்கி நீங்குதல். விட என்னடா கொடுத்துருக்குறான்? தெரியாது. விட சீட்டு உடலின் சொறி ஏற்பட. உடலில் சொறிவு ஏற்பட. இதான் சரி. அடுத்தது யாரோட வாசி உணவாக பயன்படுத்தும் வித்து வகைகள் பூசணி, வெள்ளரி, பயன்படுத்த வித்துக்கள். சோளங்கோபி. நீண்ட காலம் வைத்திருப்பதற்காக அதிக குளிரேற்றில் வைத்து பேரப்படும் உணவு மீன். சரி. ஓகே. தொலைக்காயில் அதிகம் அடங்கியுள்ள போசனை பொருள் ஓகே. அடுத்தது உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் போசனை மிகுந்த உணவு வல்லாரை. வெள்ளாரை. அலுமினிய பாத்திரத்தில் கலக்க கூடாதது பொருட்காய். சர்க்கரை சாத்தி தயாரிக்கும் போது பாசி பயறு. கறி சமைக்க பயன்படுத்தப்படும் அகத்தி. கழிச்சல் நோய்க்கு உடலில் செல்வது கார்போஹைட்ரேட். உடல் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடியது விடையில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுட் உடனே பாடி கேட்டுக்கொள்ளுங்க. நடந்த சொல்லி வாசிக்கிறேன். வெயிட் பண்ணு. 51க்கு விடை இரண்டாவது. 52க்கு 52 கார்போஹைட்ரேட். எங்க பார்த்தது தெரியலையா? 49. ஓகே. அடுத்தது 54 இரும்பு சத்து அதிகம் அடங்கியுள்ள உணவு பசலைக்கீரை. பசலைக்கீரை. அடுத்தது கேரட்டில் அதிகம் அடங்கியுள்ள விட்டமின் பி. ஓகே. விட்டமின் ஏ. உடலை நோயிலிருந்து பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்யும் விட்டமின் ஏ தான்டா கூட இருக்கா? முதலாவது சரி. அடுத்தது உடலை நோயிலிருந்து பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்யும் உணவுப் பொருட்களின் கூட்டம் வத்தாழை, கடலை, மூன்றாவது விடை சரி. பசலி, அன்னாசி, வெள்ளி. அதான் விட்டமின் உணவுகள். அடுத்தது பெரும்பாலும் புற்றுநோய் ஏற்பட காரணமாக அமையக்கூடிய உணவுகள் சேர்க்கிற பொருள் சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்ட உணவுகள். அதாவது பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க, கலர் சாப்பாடுகள் சாப்பிடாது. சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். தயவு செய்து கொடுக்க மாட்டேன். சரியா? எந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். சரியா? நீங்க சாப்பிட்டு வருத்தப்படுகிறதா எடுக்கலாம். நீங்க ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு, நான் சாப்பாடு வாங்க வேண்டாம் சொல்ல மாட்டேன். ஆனா கூட ஹெல்த்துக்கு பங்கம் இல்லாத சாப்பாடு சாப்பிடுங்க. டிபி செயற்கை சுவையூட்டப்பட்டது. நீங்க சாப்பிடுற சிப்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் செயற்கை நிறமூட்டப்பட்டது. இதெல்லாம் கேன்சர் வரதுக்கு காரணம். மட்டக்களப்புலதான் அதிகமானவங்க இருக்கு கேன்சர் வாருது. அது ஒரு திட்டு கண்ட கூட்டம்.
என்னத்தை கண்டாலும் வாங்கி சாப்பிடுறது. அதால தயவு செய்து இப்படியான சாப்பாடுகள் சாப்பிடாதீங்க. நேற்று ஒரு பேரண்ட்ஸ் அவன் சொன்னான், நான் சொன்னேன், பரவாயில்ல மண்ணாவது வாங்கி கொடுக்கட்டு சொல்ல. அவன் சொன்னேன், நான் மண் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் சார், வீட்டை தான் செய்து கொடுப்பேன் சொல்லி சொன்னேன். ஏன்னா தயவு செய்து கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுங்க. அது நடந்தது. வேலை உணவொன்றை உட்கொள்வதை தொடர்பான கூற்றுக்கள் பிழையானது. ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் உணவை உட்கொள்ள ரைட், ஓகே. கறி சமைக்கும் போது எலுமிச்சம் புளி சேர்ப்பதற்கு பொருத்தமான சந்தர்ப்பம். அடுப்பில் கறி இருக்கும் போது அதே அடுப்பில் இருந்து இறக்கி கறி ஆறுறதுக்கு பிறகுதான் போடணும். நீங்க சுட சுட போட்டீங்கன்னா அதுல இருக்கிற போசனை கூறுகள்லாம் அழுகிடும். சரியா? அடுத்தது, அலுமினிய பாத்திரத்தில் வைத்து பெறத்தக்க உணவு அல்லாதது. மீன், அச்சாறு, காய்கறிகள், கீரை வகைகளின் போஷணை பருமன் குறைவதற்கு அவற்றை நறுக்கிய பின்னர் நன்றாக கழுவி சமைத்து சார், இப்படி வராது. அதிக நேரம் அவித்து பின் உண்ண வேண்டும். குறையாது இருப்பதற்கு வெயிட் பண்ணுங்க. காய்கறிகள் கீரை வகைகளை போசனை பெருமாறு குறையாக இருப்பது அவற்றை அதிக விட்டமின் உண்ட இடத்துல நறுக்கிய பின்புறதான் கழுவி சமைக்கிறது. அதே சார், விடை மூன்றாவது சரி. உலகத்தை மூன்றாவது answer கொடுத்திருக்கிறேன். மூன்றாவது விடை சரி. அடுத்தது, தேங்காய் சம்பளை செய்யும் போது சேர்த்துக் கொள்ளப்படாதது. விடை முதலாவது வெந்தயம். எத்தனையும் கல்சியம். உடலுக்கு கிடைக்கும் போஷணை கல்சியம். அடுத்தது, உலர்த்துவதன் மூலம் நற்காப்பு செய்யப்படும் நீண்ட காலம் சேமித்து வைக்கப்படும் உணவு அல்லாதது. பீர்க்கு. ஓகே. அடுத்தது, இறைச்சியை நீண்ட காலம் வைத்திருப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பண்டைய முறை தேனில் அமிழ்த்து வைத்தல். மூன்றாவது விடை சரி. உணவு உண்ணும் போது பின்பற்ற